Hello friends, welcome to Sornam kitchen. இன்னைக்கு நம்ம எப்படி capsicum sambar செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க, bell notifications ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நான் capsicum sambar செய்யறதுக்கு எல்லாம் ரெடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் 1 கப், 2 மிளகாய், கொஞ்சம் கறி லீவ்ஸ், 2 capsicum நான் வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு அரை தக்காளி, தூர்தால் நான் ஆல்ரெடி வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் capsicum sambar clay potல தான் செய்ய போறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திடலாம். அதுல கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். அது கூட மிளகாயும் கறி லீவ்ஸையும் போட்டுடலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம கேப்சிகத்தை உள்ளே போட்டுடலாம். இப்போ கேப்சிகம் கொஞ்சம் வணங்கிட்டோம், ரொம்ப வணங்க விட வேண்டாம். கிளே பாட்டுங்கேட்டி நம்ம கிளறிட்டே இருக்கணும், அது பார்த்துக்குங்க, இல்லை அடியில் பற்றிடும். இப்போ கேப்சிகம் அந்த கிறிஸ்பினஸ் வரைக்கும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தாலை போட்டுடலாம். கேப்சிகத்தை ரொம்ப வணக்க விடாதீங்க, கரெக்டாக அந்த க்ரன்ச்சினஸ் அளவு மட்டும் வேக விடுங்க. நீங்கள் இந்த தூர் தால் பதிலாக மசூர் தால், மூங் தால் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸு தகுந்தாப்பில். மஞ்சப்பொடி போட்டுடலாம், சாம்பார் பொடி, உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி நல்லா கொதிக்கட்டும். பருப்பு கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். புளிவாசம் போயிடுச்சுன்னா அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியான கேப்சிகம் சாம்பார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.